ரிசல்ட் வந்த உடனே சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னாச்சானு? ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் அப்படி பாக்குற? உன் மனசுல யாராவது இருந்தா இப்பயே சொல்லிடு. ஏய் புஷ்பா, என்ன நீ சின்ன பொண்ணு கிட்ட போய்? எக்ஸ்கியூஸ் மீ சார் பரவாயில்ல இருக்கட்டும். வாங்க பங்கஜ சார், இங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? என் பேர் பங்கஜ்னு இனிமே நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. கரெக்ட் தான். அது என்னமோ எவ்வளவு சொன்னாலும் என் மரமண்டைக்கு அது அப்படிதான் வருது. நீங்க மத்தவங்களுக்கு அப்படியே இருங்க, எனக்கு மட்டும் பங்கஜ சாராவே இருங்க. டீ எடுத்துட்டு வரேன். சார் ஏதாவது அர்ஜென்சியா? நீங்க வர்ற அவசரத்துல இந்த ஃபைல சைன் பண்ணாம வந்துட்டீங்களா? இதை இன்னைக்கு அனுப்பணுமா? ஆனா சார் இந்த ஃபைல் அவ்வளவு அர்ஜென்சி இல்லையே சார். என்ன அனுமானி, அர்ஜென்ட் இல்லாம ஒருத்தர் வீடு தேடி இப்படி வருவாங்க? நான் போன் பண்ண அவசரத்துல நீ பாதிலே வேலையை விட்டு வந்திருப்ப. நான் உனக்கு போனே பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, சைன் பண்ணுங்க மேடம். சூர்யா சார் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் நீங்க எதுக்கும் சூர்யா சாருக்கு ஒரு போன் பண்ணி பேசுறீங்க மேடம். சரிங்க சார், நான் பேசிடுறேன். இப்பவே இங்கே பேசிடுங்க மேடம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லாம சார் என்கிட்ட ஃபைல கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது போனை ஏன் கட் பண்ண? சார் அப்பா வந்துட்டாங்க அதான். ஓ, உங்க அப்பாவுக்கு கால் வலி கழுத்து வலி எல்லாம் சரியாயிடுச்சா? நடக்க ஆரம்பிச்சிட்டாரா? நல்லாயிட்டாங்க சார். இப்ப வலி ஒண்ணும் இல்ல. பங்கஜ் சார் கிட்ட என்ன ஃபைல் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க சார்? ஆமானு, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். அந்த அக்ரிமெண்ட்ல நீ இமிடியேட்டா சைன் பண்ணி ஆகணும். ஆனா நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. சாரி சார், என்கிட்ட இது யாருமே சொல்லல. ஆனா பங்கஜ் சார் கொண்டு வந்திருக்கிறது தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஃபைல் இல்ல சார், வேற ஃபைல். சுத்தம். சரி, நீ ஒரு நிமிஷம் இங்க வந்து சைன் பண்ணிட்டு போயிடு. இப்போவே வா. எஸ் அனு, எனி ப்ராப்ளம்? நோ சார். அனுமா, என்ன விஷயம்? இல்லப்பா, ஏதோ ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போட வேண்டி இருந்துச்சா. என்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல. சாரும் மீட்டிங்ல இருந்தாரு. நீங்க போன் பண்ண அவசரத்துல நான் கிளம்பி வந்துட்டேன். இப்பவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஆகணுமா? என்ன அனுமானி, இப்படியா முக்கியமான ஒரு வேலையை அறகுறையா விட்டுட்டு வருவ? பாரு, வீட்டுக்கு ஒருத்தர் தேடிட்டு வர அளவுக்கு வச்சுக்கிட்ட பாரு. இல்லப்பா, நீங்க போன் பண்ண உடனே என்னமோ ஏதோன்னு யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். நான் போன் பண்ணேன், சாயந்தரம் பேசிக்கலாம் தானே சொன்னேன். உடனே வா நான் சொன்னேன். ஏன் சுப்பு போன் பண்ண? வீட்டுக்கு வந்ததும் பேசிருக்கலாம்ல. என்னப்பா விஷயம்? அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல ஆபீஸ்க்கு போய் வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டு வா போ. சரிப்பா. அனு மேடம், நீங்க வரதுனா வாங்க, நான் வேணா உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பங்கஜ் சார் கூட கார்ல போயிட்டு திரும்பி வந்துரு. இல்லனா சொல்லுங்க மேடம், நான் வேணா திரும்ப போய் சரியான ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நீங்க ஏன் சார் அலையணும்? இது நான் பண்ண தப்பு. நானே வரேன் சார். சரிமா, பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. சார் நீங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அவசரமே இல்ல மேடம், மெதுவா வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். சார் வரேன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். வாங்க. யோ, நீ எதுக்கும் கவலைப்படாதயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாம கெத்தியா, நம்ம கெத்த என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாது. சரி, ஓகே. ஆமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், குட் மார்னிங் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? ஆனா எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து உன்னை நேர்ல பாக்குறேன். நீ எப்பவுமே பிஸியா இருக்கிற ஆளு, டயத்தை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க. எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது சார். நான் எப்பவுமே பிஸி தான். ரொம்ப முக்கியமான விஷயம், நீ மனசு வச்சாதான் நடக்கும். என்னடா இது, மீரா மேடமும் நேர்ல பாக்கணும்னு சொன்னதும் சரின்னுட்டாங்க. இவனும் நேர்ல பாக்கணுங்கிறா. இப்பதான் இந்த ரகுபதியோட பவர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு.
சார் சந்தோஷமா இருக்கு சார். நான் எப்பவும் ஃப்ரீயா இருக்கேன் சார். உங்க கூட பேசாம நான் வேற யாரு கூட சார் பேச போறேன்? இப்போ நான் போலாமா சார்? போ, அப்புறமா மீட் பண்ணலாம். நான் வரேன் சார். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? இதுல என்ன ஆச்சரியம் உங்களுக்கு? இல்ல, எல்லாரும் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வர்ற நேரம் நீ இப்ப திரும்ப ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிய, அதத்தான் ஆச்சரியம்னு சொன்னேன். ஆமா, நீ இப்போ ஆபீஸுக்கு தான் போறியா இல்ல வேற எங்கேயாவது? கூப்பிட்டீங்களா மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? நோ நோ, நத்திங் சார். அப்புறம் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். என்ன சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னா, இப்ப என்னடா விட்டுடுவேங்கிறா. ஒருவேளை கலாய்க்கிறானோ? இவங்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஹனுமார் மாதிரி அந்த சூரிய பிரகாஷ் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் பெருசா என்ன சம்பளம் கொடுத்துட போறாங்க? அடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குற போல இருக்கு. என்ன அடி அடிக்கிறா பாட்டு பாருங்க. மேடம், கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே மேம். ஏன் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? இப்ப அமைதியா இருக்கிறவங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? So sweet. என்ன சார், அவ்வளோ டயர்டா? நீ என்ன பார்த்துட்டு போயிருந்தா நான் ஃப்ரெஷ்ஷாவே இருந்திருப்பேன். நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே நீ கிளம்பிட்ட. அதான் சோகம். என்ன பார்க்க வரணும்னே ஃபைல்ல சைன் பண்ணாம போயிட்டியானு? என்ன வர வைக்கிறதுக்காகவே பங்கஜ் சார் அனுப்புனீங்களா சார்? நீ எதுக்கு சுப்பு அனுவ போன் பண்ணி வர சொன்ன? அது எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற அந்தரங்கமான விஷயம். அத பத்தி நீ ஏன் கேக்குற? விளையாடாது சுப்பு, நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. நான் சொன்னதை பத்தி அவகிட்ட பேச போறியா இல்லையா? என் குண்டு செல்லம், நீ ஏன் முதல்ல இவ்வளவு கடுகடுப்பா இருக்க? அத சொல்லு. என்னமோ ஆச்சு, அதை விடு சுப்பு. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அனு ஏன் வர சொன்ன? நீ ஏன் கடுகடுப்பா இருக்கேன்னு சொல்லு, அப்பதான் நான் பதில் சொல்லுவேன். அனு யாரையோ காதலிக்கிறா சுப்பு, அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அத சொன்னா நீ திட்டுவ. விடு, நீ சொல்ல மாட்ட. அனுவை நான் எதுக்காக வர சொன்னேன் நீ ஏன் கண்டுபிடி பார்க்கலாம்? எனக்கு தெரியல சுப்பு, நீயே சொல்லு. அது ஒண்ணு இல்ல புஷ்பா, சூர்யா சார் பணம் கொடுத்தாருல நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு, அதை திருப்பி கொடுத்துடலான்னு சொல்றதுக்கு தான் அவளை வர சொன்னேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சுப்பு? அதான் பூர்ணி சொன்னால,
அனு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறா, அதனால ஆபீஸ் எல்லா செலவும் ஏத்துக்கொன்னு. வேணாம் புஷ்பா, எனக்காக யாரும் பணம் கொடுக்க வேண்டாம். உனக்கு என்ன சுப்பு, ஆபீஸ் தானே கொடுக்குது. புஷ்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. முதல்லயே ஆபீஸ் தான் கொடுக்க போகுதுன்னு அவங்க சொல்லியிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க என்ன சொன்னாங்க, சூர்யா சார் தான் கொடுக்குறாரு, சூர்யா சார் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி ஆபீஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னா எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த தடவை நம்ம கொடுத்துருவோம், அடுத்த தடவை வேணா அவர் கொடுத்துக்கிட்டோம். வாய வைக்காத சுப்பு. ஒரு தடவைக்கு இப்படி எல்லாம் ஆயிருச்சு, இன்னொரு தடவை என்னெல்லாம் சொல்லாத. மாடி, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னால வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தர் கடனை தலையில வச்சுக்கிட்டே வாழவே முடியாது. சாதாரண விஷயத்துக்கு கூட நீ ரொம்ப யோசிக்கிற சுப்பு. உனக்கு வேணா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் புஷ்பா, எனக்கு அது தன்மானத்தை பொறுத்த விஷயம். இது நீ போன்லயே சொல்லிருக்கலாம்ல சுப்பு. வீணா ஆபீஸ்க்கு போன் பண்ணி அவளை வர சொல்லி அவளும் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்து இப்ப திரும்பவும் ஆபீஸ்க்கு ஓடுற மாதிரி ஆயிருச்சுல்ல. என்னமா நீ அவளை ஆபீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வந்தான்னு சொன்னேன், அதுக்கே நீ இவ்வளவு பேசுற? இத்தனைக்கும் நான் அவளுக்கு போன் பண்ணி அர்ஜென்ட்டா வா, முக்கியமான விஷயம் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. சாதாரணமா தான் ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். அவ எதையோ புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சுன்னு வந்தா அதுக்கு நானா பொறுப்பாவேன்? இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? பங்கஜ் சாரே வந்து தானே கூட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம கையெழுத்து போடாம வந்தது அவ தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குதான் ஆபீஸ் போயிருக்கா. ஆபீஸ் போற நேரம் ஆயிடுது சுப்பு, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாதா? புஷ், கவலைப்படாத, சீக்கிரம் வந்துருவா, விடு. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் ஒரு மாப்பிளை பாரு சுப்பு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குற, வேற எதுவும் என்ன கேட்காத. ஒரு பையனை மட்டும் பாரு சுப்பு. புஷ்பா, போன்ல ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு கோவம்? சொல்லாம போனதாலயா? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உங்களை எப்படி சார் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அங்கதான் மொட்டை மாடி இருக்கே. சார் ஓகே ஓகே, என்னவோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் நானே கெஸ் பண்றேன் பாரு. ம், நம்ம லவ் மேட்டரை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா? அந்த நம்பியார் ஓகே சொல்லிட்டாரா? கல்யாணத்துக்கு டேட் பார்க்கவா? எப்பவும் கல்யாண நினைப்புதானா? அது இல்ல சார், இது வேற. வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாதனு. இந்த விஷயம் இல்லைன்னா நீயே சொல்லு, என்ன விஷயம்? சார் ரிசல்ட் வந்துருச்சு, 82% வாங்கிருக்கேன். இதுக்குதானா? நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். என்ன சார் 82% சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இப்படி எந்த விஷயத்திலயும் நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தா எனக்கு என்னமோ மாறி இருக்கு சார். 82%ங்கிறது நிஜமாவே நல்ல மார்க் தான். நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த எக்ஸாம்ல தான் ஹையஸ்ட் மார்க் 90%. நான் டீ போட்டு கொடுத்ததால தான் நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க. நீங்க வரலனா சென்டம் எடுத்துருப்பனோ என்னவோ. ஏய், ரிசல்ட் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம்னா, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு சார். ஏன் என்னாச்சு? வீட்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா சார், எங்க அப்பா என்ன வர சொன்னதே அதுக்காக தான் இருக்கும். ரொம்ப நல்லதா போச்சு, அப்படியே நம்ம விஷயத்தை ஓபன் பண்ணிட்டு. சார் சரி அண்ணா, நீ அதுல சைன் பண்ணிட்டு. நீ வந்ததே அதுக்காக தான். அதை மறந்துட்டு நீ போயிட்டா பங்கஜ் என்ன கொன்னுடுப்பான். அப்போ நிஜமாவே சைன் பண்ணணுமா? நான் செட்டப் நினைச்சேன். இந்தா, இதுல சைன் பண்ணு. சார் நான் சைன் பண்ணணுமா வேணாமா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். சார் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாதான் என்னால கையெழுத்தே போட முடியும். கையெழுத்துக்கு என்ன அவசரம்? என்னது? கையெழுத்துக்கு என்ன அவசரம்னு சொன்னேன். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கே போயாகணும்னு சொன்னீங்கல்ல? நானும் சொன்னேன். அப்ப ஓகே, சைன் பண்ணு.
சாரி சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டே தேவநந்தினின்னு சைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டே ஏதோ ஒரு ஞாபகத்துல சைன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அனு, மத்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண. ம். சார், இந்த பேப்பரை திரும்பவும் ஒரு பிரிண்ட் எடுத்து அதுலயும் சைன் பண்ணி இந்த ஃபைல் வச்சுட்டு போயிடு. ஷோர் சார். அப்போ நான் கிளம்புறேன். எப்பவும் ஆபீஸ் கார்லயே போயிட்டு வா. நீங்க ஏன் சார் வீணா பயப்படுறீங்க? எனக்கு ஒன்னும் ஆகாது. இது வீணான பயம் இல்ல. என்ன பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க சார். உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் அவங்கள நான் டீல் பண்ணிக்குவேன். யூ டோன்ட் வரி சார். என்ன மேடம், இன்னும் கிளம்பலையா? சூர்யா சார் இன்னும் கிளம்பலையே பங்கஜ். அவரு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னைக்கு கிளம்பிருக்கேன்? அதெல்லாம் முன்னாடி மேடம். இப்போ அதெல்லாம் தேவையா? சூரிய சாரை பாத்துக்க புது ஆள் வந்தாச்சு. கொஞ்சம் நீங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் போகாம இப்படி எந்த வேலையும் செய்யாம இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா என்ன மீராட்சி? என் கண்ணீர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தேன். நீங்க தானே பங்கஜ் லைட்டை போட்டு விட்டீங்க. ஆனா பங்கஜ், என் கண்ணீரை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போறது தானே உங்க பழக்கம். கோவப்படுற மீராஜி என்னால சகிச்சுக்க முடியும். இப்படி வருத்தப்பட்டு பேசுற மீராஜிய என்னால சகிச்சுக்கவே முடியாது. ஸ்டாப் இட் பங்கஜ். இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி ஜடோங்கிற மாதிரி நீங்களும் உங்க சூர்யா சாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சூர்யா சாரா? எப்ப இருந்து? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மீராஜி. ஒரு பக்கம் சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா சாரும் அனு மேடமும் க்ளோஸ் ஆகுற மாதிரி அவரோட மீட்டிங் நீங்க தான் ஸ்கெடியூல் பண்றீங்க. இன்னொரு பக்கம் என்னடா லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. எனக்கே புரியல பங்கஜ். அனுவ பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கோவமா வருது. ஆனா சூர்யா சாரை பார்க்கும்போது வேண்டாம் பங்கஜ். சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்றது என்னோட பொறுப்பு. அத நான் செய்யறேன். இப்போதைக்கு அது ஒண்ணுதான் என் சந்தோஷம். மத்தபடி I'm totally upset. இந்த ஸ்கெடியூல் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா பண்றேன்னு நினைக்கிறீங்க? No, I have no other option பங்கஜ். நான் இப்படி எல்லாம் பண்ணதும் ஏதோ உங்க லவ் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. என்னோட லவ் தியாகம் பண்ணிட்டு மட்டும் நினைக்காதீங்க பங்கஜ். இவ்வளவு நாள பழகிட்டு நான் உங்களை அப்படி நினைப்பேனா மீராஜி? இப்போதைக்கு என்னோட டியூட்டியை மட்டும் தான் நான் செய்யறேன்.
ஐ வில் வெயிட் ஃபார் மை சான்ஸ். சின்ன குழந்தைங்க சாக்லேட்டை கேட்டு அழும்போது முதல்ல சாக்லேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவு கெட்டதுன்னு அம்மா சொல்லி தருவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ சூர்யா சார் ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு அவருக்கு கண்டிப்பா நான் இதை புரிய வைப்பேன், எல்லாத்தையும் புரிய வைப்பேன். அவரை விட 25 வயசு சின்ன பொண்ணு அவ. அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அனு செட் ஆவா? நோ சான்ஸ் பங்கஜ், நோ சான்ஸ். இப்பதான் நீங்க விஷயத்துக்கு வரீங்க மீராஜி. பங்கஜ், ஓப்பனா சொல்லுங்க, அனுவால சூர்யா சார் கூட சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கே தோணணும். இதுல நான் ஒரு தேர்ட் பர்சன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகிறது தான் உங்களோட ஆட்டிடியூட் பங்கஜ். நான் எத்தனையோ தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். அவங்க சந்தோஷமா வாழ சான்ஸே இல்ல. கொஞ்சம் சான்ஸ் இருந்திருந்தாலும் சூர்யா சாருக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு நான் ஒதுங்கி போயிட்டே இருந்திருப்பேன். பட் பட் அப்படின்னா இப்ப நீங்க விலகி போக மாட்டேன்னு சொல்றீங்க தானே?